ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th சமூக அறிவியலில் மக்களின் புரட்சி அந்த லெசன்லேருந்து எம்சிக்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பை தெரிவித்தவர் புலித்தேவர். பாளையக்காரர் முறை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 1529. மதுரை நாயக்கரால் நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? 72. விஸ்வநாதர் எந்த ஆண்டு மதுரை நாயக்கராக நியமிக்கப்பட்டார்? 1529. பாளையக்காரர்கள் மதுரை நாயக்கருக்கு கொடுத்த வரி பங்கு 1/3 பங்கு. தமிழ்நாட்டு அரசியலில் பாளையக்காரர்கள் முக்கிய பங்கு வகித்தது 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டு. மேற்கு பாளையத்தில் ஆட்சி செய்த மறவர்களுக்கு தலைமை தாங்கிய பாளையக்காரர் புலித்தேவர். எந்த ஆண்டு ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது செலுத்தப்பட்டது? 1792. புலித்தேவர் ஆங்கிலேய நவாப் கூட்டுப்படையை எங்கு தோல்வியுற செய்தார்? நெற்கட்டும் சேவல். புலித்தேவர் ஆங்கிலேய நவாப் கூட்டுப்படையை எங்கு தோல்வியுற செய்தார்? திருநெல்வேலி. ஆட்காடு நவாப்பின் படைகள் எந்த ஆண்டு நெற்கட்டும் சேவலை கைப்பற்றியது? 1761. புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை எந்த ஆண்டு மீண்டும் கைப்பற்றினார்? 1764. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையத்தின் தலைநகரம் பாஞ்சாலங்குறிச்சி. பாளையக்காரர்களின் கூட்டமைப்பில் சேர மறுத்த பாளையப்பகுதி சிவகிரி. வேலுநாச்சியார் எந்த பாளையத்தில் ஆட்சி புரிந்தார்? சிவகங்கை. வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கு கலெக்டர் ஜாக்சனை சந்தித்தார்? சிவகங்கை. ராமநாதபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கு கலெக்டர் ஜாக்சனை சந்தித்தார்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தான், சிவகங்கை கிடையாது, ராமநாதபுரம். ஆங்கிலேயர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகுநாதரை எங்கு நடந்த போரில் தோல்வியுற செய்தார்? காளையார் கோவில். சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் சின்னமருது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சிவகங்கைக்கு எதிராக போரிட காரணம் 1 மற்றும் 2 சரி. கட்டபொம்மன் சகோதரர்களுக்கு அடைக்கலம் தந்தது. கம்பெனியின் தலையீட்டை சிவகங்கை வியாபாரிகள் எதிர்த்தது. சின்னமருது அரசின் தலைநகர் சிறுவயல். பாளையக்காரர்களுக்கு எதிராக போரிட்ட ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்த தமிழக பகுதி மன்னர்கள் இவர்கள் அனைவரும் புதுக்கோட்டை மன்னர், எட்டயபுரம் மன்னர், தஞ்சாவூர் மன்னர். ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்ட மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? திருப்பத்தூர். பாளையக்காரர் முறையை நீக்கிய கர்நாடக உடன்படிக்கை என்று செய்து கொள்ளப்பட்டது? 1801 ஜூலை 31. கொங்கு நாடு தமிழகத்தின் எப்பகுதியிலே உள்ளடக்கியது? இவை அனைத்தும் சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல். 3 மற்றும் 4ஆம் மைசூர் போர்களுக்கு பிறகு ஆங்கிலேயரின் வசமானது தமிழக பகுதி கொங்கு நாடு. தீரன் சின்னமலை எந்த நவீன போர் முறையில் பயிற்சி பெற்றார்? பிரெஞ்சு போர் முறை. தீரன் சின்னமலை ஆங்கிலேயரால் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? சங்ககிரி. 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்பு சுல்தான் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டனர்? வேலூர் கோட்டை. வேலூர் புரட்சிக்கு காரணமான இராணுவ கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்திய ஆங்கிலேயர் கர்னல் பான்கோட். இந்தியாவில் 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சிக்கு அடிப்படை காரணங்கள்: வாரிசிலப்பு கொள்கை, துணைப்படை திட்டம், இந்திய கலாச்சாரத்தில் ஆங்கிலேயரின் தலையீடு. 3மே கரெக்டு தான். 1857ஆம் ஆண்டு இந்திய புரட்சியில் கலந்து கொள்ளாத இந்திய பகுதிகள் இவை அனைத்தும் வங்காளம், பம்பாய், சென்னை, மேற்கு பஞ்சாப், ராஜபோதனம். எப்படையினரின் விசுவாசத்தை ஆங்கிலேயர் பெற்றிருந்தனர்? இவை அனைத்தும் சீக்கியர்கள், ஆப்கானியர், கூர்க்கர்கள். மீரட் சிப்பாய்கள் டில்லியை மீட்டு எந்த நாளில் 2ஆம் பகதூர் ஷாவை இந்தியாவின் பேரரசாக அறிவித்தனர்? 1857 மே 11.
டில்லியை மீண்டும் கைப்பற்றியதற்கு காரணமான ஆங்கிலேய தளபதி ஹென்றி லாரன்ஸ். இந்திய புரட்சியினால் ஏற்பட்ட விளைவுகள் இவை அனைத்தும். இந்திய நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்டது. கவர்னர் ஜெனரல் அதன் பிறகு வைஸ்ராய் என அழைக்கப்பட்டார். அதிகப்படியான ஆங்கிலேயர் இராணுவத்தில் பணியமர்த்தப்பட்டனர்.